உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். அடுத்ததாக ஒரு முக்கியமான பரிசு வழங்கப்படும். அது என்னன்னா சூப்பர் பர்ஃபார்மன்ஸ்க்கான அவார்டு. அந்த அவார்டு யாருக்கு போக போகுதுன்றத நமது மாண்புமிகு அமைச்சர் இப்பொழுது அறிவிப்பார். Super Performing Student Award goes to வள்ளி ரத்னவேல் பாண்டியன். மேடம், நீங்க தான் மேடம். போங்க மேடம். மேடம் வாங்க மேடம். ஐயா சார், ஒரு வேண்டுகோள். இதை இப்பவே நீங்க பிரிச்சு பார்க்கணும். ஓ சரி. வேலு கொஞ்சம் எங்க வாப்பா வரேன். தேன் மிட்டாயா? தேன் மிட்டாய் எனக்கு சின்ன வயசுல ரொம்ப பிடிக்கும். வாவ், இளையராஜா சாங்ஸ் எனக்கு எப்பவும் ஃபேவரட்டான சாங்ஸ். நான் ரசித்த முதல் நடிகை. சின்ன வயசுல இந்த மாதிரி கண்ணாடியா தான் நான் போட்டுக்கிட்டு ஸ்கூலுக்கெல்லாம் போயிட்டு வந்தேன். காந்தியின் சத்திய சோதனை. சார், பரிசுலாம் நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. இதெல்லாம் யாரோட ஏற்பாடுன்னு தெரியுங்களா? நீங்க சொல்லவே வேண்டாம் சார். இதெல்லாம் யார் செஞ்சிருப்பாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நிகழ்ச்சியின் இறுதியாக அமைச்சர் ரத்னவேல் பாண்டியன் அவர்கள் உங்கள் முன் சிறப்புரையாற்ற வருகிறார். வாங்க சார். எல்லோருக்கும் வணக்கம். இந்த மைக்க பிடிச்சு பேசுறது எனக்கு ஒன்றும் புதுசே இல்லை. ஆனா இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கு. காரணம், நான் என்னோட கல்லூரி காலத்தை மறுபடியும் பார்த்த மாதிரியே இருக்கு.
நான் படிச்சிட்டு இருந்தப்ப இந்த மாதிரி ஒரு விழா எடுக்கணும்னு எங்க பிரின்சிபால் கிட்ட சண்டையெல்லாம் போட்டிருக்கேன். எனக்கு அந்த ஞாபகம் எல்லாம் வந்து போச்சு. அப்புறம் அந்த நினைவு பரிசை பத்தி நான் சொல்லியே ஆகணும். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒவ்வொன்னையும் தேடி பிடிச்சு ஒன்னா சேர்த்து எனக்கு கொடுத்துருக்கீங்க பாருங்க. இதை யார் செஞ்சாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். மா, நீயே ஸ்டேஜுக்கு வந்துருமா. மா, நீயே ஸ்டேஜுக்கு வந்துருமா. நான் உன்னை பார்க்கணும். வாமா வெளியே. நீ கொடுத்த நினைவு பரிசும் என் மனசுல இடம் பிடிச்சிருச்சுமா. வெளியே வா. எனக்கு இந்த அழகான நினைவு பரிசை கொடுத்தவங்களுக்கு ஏதாவது பரிசு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். வாமா, வாங்க. என்னம்மா இது? என்ன வர சொல்லிட்டு நீ வராம போயிட்டியா? சரி மாணவ செல்வங்களே, எல்லாரும் நல்ல படிங்க. கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற யாவை அப்படின்னு வள்ளுவரே சொல்லியிருக்காரு. கல்வி மட்டும்தான் அழியாத சொத்துப்பா. அதனால எல்லாரும் நல்லா படிச்சு மேல வரணும்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். முதல்ல இது எப்படி இருக்குன்னு பாருங்க. என்னது? அது அப்படி வைங்க மேடம். இத பிரிச்சு பாருங்க. வேலு, இந்த போட்டோல நீ இருக்கிற மாதிரி எப்பவுமே என் கூடவே இருப்பியா? நீ மட்டும் என் கூடவே இருந்தா என்னால எதையும் சாதிக்க முடியும்னு தோணுது. இதே போல எப்பவுமே எனக்கு சப்போர்ட்டா என் கூடவே இருப்பியா? அட, இதுல என்ன இருக்கு மேடம்? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.